அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் சப்ஜெக்ட்ல ஹைப்பர்போலா கர்வ் பார்க்க போறோம். ஸோ ஹைப்பர்போலா எப்படி ட்ரா பண்றது? ஸோ ஃபர்ஸ்ட் ஹேவ் டு ரைட் த கிவன் டேட்டா. ஸோ இந்த எலிப்ஸ் பேரபோலா ஹைப்பர்போலா பொறுத்தளவு ரெண்டு டேட்டா தான் முக்கியம். ஸோ இதுல என்ன டேட்டா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டைரக்ட்ரிக்ஸ் அண்ட் ஃபோக்கஸ். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் எழுதிருங்க. தென் ஒன்லி வில் அவாய்ட் த கேர்லெஸ் மிஸ்டேக். ஓகேங்களா? ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் the focus F and D dash is directrix. ரெண்டுக்கு எவ்வளவு distance கொடுத்திருக்காங்க இங்க 50 mm. So next very important data பாத்தீங்க அப்படின்னா eccentricity. So eccentricity E. So இது எவ்வளவு வேல்யூ கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா 3/2. இந்த ரெண்டு டேட்டா தான் is enough to draw the hyperbola. So ellipse, parabola, hyperbola இது மூணுக்குமே இந்த ரெண்டு டேட்டா தான். The distance between the focus and directrix and the eccentricity value. இந்த எக்ஸென்ட்ரிசிட்டி வேல்யூ வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த கிவன் கர்வ் என்ன கர்வ்னு கண்டுபிடிச்சலாம். இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்தவரை எக்ஸென்ட்ரிசிட்டி எவ்வளவு கொடுத்துருக்காங்க 3/2. 3/2ங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 1.5. அப்போ இந்த 1.5ங்கிறது இட் இஸ் கிரேட்டர் தென் 1. ஓகேங்களா? இப்போ இந்த கொஸ்டின்ல நமக்கு ஹைப்பர்போலான்னு வரைய சொல்லிட்டாங்க. கன்ஸ்ட்ரக்ட் ஹைப்பர்போலா. சப்போஸ் இங்க ஹைப்பர்போலான்னு கொடுக்காம கன்ஸ்ட்ரக்ட் கர்வ் அப்படின்னு கொடுத்தானே பண்ணணும். இப்போ நம்ம எக்ஸென்ட்ரிசிட்டி வேல்யூ எவ்வளவு இருக்குது 1.5 கிரேட்டர் தென் 1. அப்போ கிரேட்டர் தென் 1 எக்ஸென்ட்ரிசிட்டி அப்படின்னா the given curve must be a hyperbola. ஓகேங்களா? ஸோ இங்கே டேரக்டாக நம்ம ஹைப்பர்போலா கொடுத்துட்டாங்க. நம்ம இப்போ எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ட்ரா த டைரக்ட்ரிக்ஸ் லைன் டி டேஷ். ஸோ நெக்ஸ்ட் என்ன ட்ரா பண்ணணும் அப்படின்னா ஆக்சிஸ். இதுக்கு நேம் கொடுத்தவங்க சி லாஸ்ட் இ. நம்ம ஆப்ஷன் தான் இதெல்லாம் நேம் கொடுக்கலாம். நம்ம என்னென்னு கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் யூ ஹேவ் டு லொகேட் த பாயிண்ட் எஃப். எஃப்ங்கிறது ஃபோக்கஸ். அந்த ஃபோக்கஸ்ங்கிற பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். இங்க என்ன கொடுத்தாங்க டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபோக்கஸ் அண்ட் டைரக்ட்ரிக்ஸ். இப்போ டைரக்ட்ரிக்ஸ்ல இருந்து ஃபோக்கஸ் எவ்வளவு டிஸ்டன்ஸ் 50 mm. அப்போ இங்க இருந்து ஸ்கேல்ல 50 mm மெஷர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் தான் என்னன்னா ஃபோக்கஸ். ஸோ ஸ்கேல்ல இந்த பாயிண்ட் டைரக்ட்ரிக்ஸ்ல இருந்து இங்க ஸ்கேல்ல 50 mm மெஷர் பண்ணீங்கன்னா அந்த பாயிண்ட் என்னது எஃப். ஸோ அடுத்த நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இந்த லொகேஷன் ஆஃப் பி. இந்த வெர்டெக்ஸ்ங்கிற பாயிண்ட் நம்ம லொகேட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க என்ன கொடுத்துருங்க எக்ஸென்ட்ரிசிட்டி 3/2. இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும் ஆட் பண்ணுங்க. இங்க எவ்வளவு வேல்யூ கொடுத்துருக்காங்களோ ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ரெண்டையும் ஆட் பண்ண எவ்வளவு வேல்யூ வருது 5. இப்போ இங்க எவ்வளவு வேல்யூ வருதோ அத்தனை வேல்யூவா இது ஈக்குவல் டிவைட் பண்ணணும். இப்போ 5 கிடைச்சுன்னா 5 ஈக்குவலா டிவைட் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு 7 கிடைச்சிச்சு என்ன பண்ணணும் இந்த டிஸ்டன்ஸை 7 ஈக்குவலா டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ 5 கொடுத்துருக்குது. அப்போ இந்த 50 mm என்ன பண்ணணும் we have to divide into 5 equal parts. இப்போ வெரி ஈஸி. என்ன பண்ணணும் 10 mm எடுத்தீங்க அப்படின்னா இந்த 50 mm 5 ஈக்குவல் டிவைட் ஆயிரும். ஓகேங்களா? அப்போ 1 2 3 4. ஸோ இங்க இருந்து 10 10 10 எடுத்தீங்க அப்படின்னா you can divide into 5 equal parts. So 1 2 3 4 5. So 5 equal parts ஆ டிவைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் we have to locate the vertex. இந்த vertex ஃபிக்ஸ் பண்றது ரொம்ப முக்கியம். இப்போ இங்க என்ன கொடுத்துறா நியூமரேட்டர் இங்க இருக்குது 3. அப்ப என்ன பண்ணணும்னா இந்த எஃப்ங்கிற பாயிண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இந்த தேர்ட் பாயிண்ட் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எங்க கிடைக்குதோ அந்த பாயிண்ட் தான் அப்படின்னா வெர்டெக்ஸ். சிம்பிளா எப்படி ஆவச்சுக்கிறது அப்படின்னா இப்போ 5 ஈக்குவல் பார்ட்ஸை டிவைட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? இப்போ 5 ஈக்குவல் செட் பார்ட்ஸை டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஹைப்பர்போலா பொறுத்தளவு இந்த டிஸ்டன்ஸ் வந்து அதிகமா இருக்கணும். 3 பார்ட்ஸ். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 பார்ட் இருக்கணும். இது எலிப்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த பார்ட் கம்மியா இருக்கும், இந்த பார்ட் அதிகமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எலிப்ஸ்ல பாத்தீங்கன்னா 2/3 கொடுத்துருப்பாங்க. அப்போ நியூமரேட்டர் பார்ட் என்ன இருக்கும் இங்க 2 இருக்கும், இங்க 3 இருக்கும். பேராபோலாவை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா எக்ஸ்டென்சிட்டி வந்து ஈக்குவல் டு 1. அப்படின்னா என்ன மீனிங் 2/2 ஆர் 3/3 இந்த மாதிரி வரும். அப்ப என்ன பண்றோம் இந்த டிஸ்டன்ஸ் சென்டரா எடுத்துரும். அதான் we will get the vertex. பட் இங்க ஹைப்பர்போலால பாத்தீங்கன்னா 3/2 வந்திருக்கு. அப்போ இங்க பார்ட் எவ்வளவு இருக்கணும் 1 2 3 3 ஈக்குவல் பார்ட்ஸ் இங்க இருக்கணும், 2 ஈக்குவல் பார்ட்ஸ் இங்க இருக்கணும். So then we will get the vertex. இந்த வெர்டெக்ஸ் மட்டும் நம்ம கரெக்டா எடுத்துட்டோம் அப்படின்னா ப்ராப்ளம் ஓவர். இந்த வெர்டெக்ஸ்ல நீங்க ஃபிக்ஸ் பண்ற மாதிரி எடுத்தீங்கன்னா கர்வ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடும். ஸோ இந்த இடத்துல மட்டும் நீங்க மிஸ்டேக்ஸ் பண்ணாம பாத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த ரிமைனிங் ஸ்டெப்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா எலிப்ஸ் பேரபோலா ஹைப்பர்போலாக்கு எல்லாத்துக்கும் ஒரே ப்ரொசீஜர் தான். இந்த வெர்டெக்ஸ் ஃபிக்ஸ் பண்றது மட்டும்தான் எலிப்ஸ் பேரபோலா ஹைப்பர்போலாக்கு மாறும். ஸோ பேஸ்ட் அப் ஆன் த எக்ஸென்ட்ரிசிட்டி வேல்யூ. கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸோ விஎஃப்ங்கிற ரேடியஸ் வச்சுக்கணும், விஎஸ் சென்டரா வச்சுக்கணும், மேல ஒரு ஆர் கீழே ஒரு ஆர். ஸோ விஎஃப் as ரேடியஸ், விஎஸ் சென்டர், மேல ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க்கு. ஸோ அடுத்து சிங்கிற பாயிண்ட் சென்டரா வச்சுட்டு இங்க ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சிங்கிற பாயிண்ட்ல இருந்து இது வழியா ஒரு லைன், அப்புறம் இந்த பாயிண்ட் வழியா ஒரு லைன். அதே மாதிரி ஹைப்பர்போலா இட்ஸ் ஓப்பன் கர்வ். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வி சென்டரா வச்சுட்டு
காம்பஸ்ல ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ், எனி டிஸ்டன்ஸ் 8 or 10 mm காம்பஸ்ல எடுத்துட்டு வி சென்டர் வச்சு என்ன பண்ணணும்னா ஒரு ஆர்க் 2 3 4 பாயிண்ட் போட்டா போதும். பிகாஸ் இருக்கணும் ஹைப்பர்போலாங்கிறது பேரபோலாவே ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பாயிண்ட் பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட்டை இது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆர்க் எங்கே கட் ஆச்சோ, நம்ம இப்போ போட்ட ஆர்க் இருக்குல்லைங்க, அது எங்கே கட் ஆச்சோ அந்த லைனில் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு நேம் கொடுத்துக்கோங்க, இந்த கட்டான பாயிண்ட். ப்ரீவியஸாக டிவைட் பண்ணியிருப்போம், அதை கன்சிடர் பண்ண தேவையில்லை. இந்த பாயிண்ட் நம்ம 5 ஈக்குவலாக டிவைட் பண்ண ஒரு பாயிண்ட் இருக்கும், அதையும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. அது வேற இது வேற. ஓகேங்களா? ஸோ இது இந்த பாயிண்ட் என்னது 1, இந்த பாயிண்ட் 1 டேஷ், இது 2, இது 2 டேஷ், இது 3 டேஷ், 4, இது 4 டேஷ். கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம், லாஸ்ட் ஸ்டெப். ஸோ என்ன ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா சேம் ஆஸ் வித் பேரபோலா எலிப்ஸ். ஸோ 1 டேஷ் காம்பஸ்ட் எடுத்துக்கணும். எல்லாத்துக்குமே எது சென்டர், எஃப் தான் சென்டர். எஃப் சென்டர் வச்சுட்டு இதில் மேலே ஒரு ஆர், அப்படி இங்கே எஃப் சென்டர் வச்சுட்டு வரும், இதில் கீழே ஒரு ஆர். ஸோ சிமிலர்லி 2 டேஷ் ரேடியஸ் எடுத்துக்கிறோம், எஃப்எஸ் சென்டர் வச்சுக்கணும், இதில் மேலே ஒரு ஆர், கீழே ஒரு ஆர். ஸோ 3 டேஷ் காம்பஸ் ரேடியஸ் எடுத்துக்கணும், எஃப்எஸ் சென்டர் வச்சுக்கிறோம், மேலே ஒரு ஆர், கீழே ஒரு ஆர். 4 டேஷ் ரேடியஸ், எஃப்எஸ் சென்டர், இதில் மேலே ஒரு ஆர், கீழே ஒரு ஆர். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க ஃபார் ரெஃபரன்ஸ். எங்கே கட் ஆச்சோ அந்த கட்டான பாயிண்ட்டுக்கெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணால் ஹேவ் டு கனெக்ட் த கர்வ்ஸ். நவ் ஹேவ் டு ட்ரா த கர்வ். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த கர்வ் பார்த்தீங்கன்னா வி. ஸோ இந்த விலேருந்து போனால் இந்த பாயிண்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கும், ஹைல என்ன பண்ணோம், அப்படி ஸ்மூத் கர்வா ஒரே ஸ்ட்ரோக்காக ஒரு சிங்கிள் ஸ்ட்ரோக். சரிங்களா? ஸோ திஸ் கர்வ் இஸ் known as, the name of the curve is hyperbola. Clear? So இப்போ ப்ரீவியஸ் வீடியோவில் தான் சொல்லியிருப்பேன். ஸோ ஆஸ் பர் இஜிஎஸ் கன்சர்ன் உங்கள் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்களோ அது மட்டும் தான் டார்க்காக இருக்கணும். ரிமைனிங் வரைகிறது எல்லாமே நம்மளோட ரெஃபரன்ஸ் லைன்ஸ். அப்போ ரிமைனிங் எல்லா லைன்ஸ் லைட்டாக இருக்கணும், இந்த ஹைப்பர்போலா மட்டும்தான் டார்க்காக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஹேவ் டு, இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா டேஞ்சன்ட் நார்மல் வரைய சொல்லியிருக்காங்க. எனி பாயிண்ட் அந்த கர்வ் பார்த்தீங்களா, இந்த ஹைப்பர்போலா கர்வ்ல எங்கனாலும் எடுக்கலாம், இங்கே எனி பாயிண்ட்ல நம்ம எடுத்துக்கலாம். ஸோ டேக் எனி பாயிண்ட் பி. ஓகேங்களா? ஸோ இது ப்ரொசீஜர் என்ன பண்ணோம், சேம் ப்ரொசீஜர் வித் எலிப்ஸ் அண்ட் பேரபோலா. ஸோ டேக் எனி பாயிண்ட் பி, இந்த பிங்கிற பாயிண்ட்டையும் எஃப்ங்கிற பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த லைன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பிஎஃப், இந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் ட்ரா பண்ணணும் அப் டு டைரக்ட்ரிக்ஸ். டைரக்ட்ரிக்ஸ்ல எங்கே மீட் ஆகுதோ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு லைன் ட்ரா பண்ணணும். இட் ஹேஸ் டு பாஸ் த்ரூ திஸ் பாயிண்ட். இந்த பிங்கிற பாயிண்ட் வழியா வரைகிற மாதிரி ஒரு லைன் வரையணும். இந்த லைன் பேர் என்னது, டேஞ்சன்ட். இந்த டேஞ்சன்ட் லைனுக்கு பெர்பெண்டிகுலரா வரைஞ்சோம் அப்படின்னா அந்த லைன் தான் நார்மல். ஓகேங்களா? ஸோ வித் திஸ் த ப்ரொசீஜர் டு ட்ரா த டேஞ்சன்ட் நார்மல் ஹைப்பர்போலா ஓவர். ஸோ இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக்ஸ் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸோ நம்மளோட சேனல் அடுத்தடுத்த வீடியோ பார்க்க வரணும் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நன்றி, தேங்க்யூ.